வணக்கம். எங்களுடைய சொந்தங்கள் அம்மா அப்பா மாதிரி என்னை நேசிக்கும் ஒரு அன்பான உள்ளங்களுக்கு நான் இந்த வேலையை செய்தேன். எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அவர்களுக்கு கொடுத்த சொன்ன டைமுக்கு முதல் செய்து கொடுத்துருக்கிறேன். எப்போவுமே நான் அடிக்கடி சொல்கிற வசனம், வாக்கு சேர்த்தா மணி சேர்த்தா, நேர்மை உண்மை முக்கியம் வேணும். அதே மாதிரி இந்த வாஷ்ரூமும் செய்து கொடுத்துருக்கு பாருங்க. வாஷ்ரூம் ஃபுல் பேஸ்மெண்ட். அப்போ அண்டிகிட்ட கேட்போம், ஐயாவும் பாரு, ஓ ஆண்டி சொல்லுங்க, உங்களோட பேஸ்மெண்ட் எப்படி செய்திருக்கிறோம், உங்களோட நீங்கள் மனதை தொட்டு சொல்லுங்க. எங்களுக்கு அடிச்சோம். சுவாமி சரணம் மணி, தமிழ் மணி, நீங்களும் உங்களுடன் சேர்ந்து இந்த வேலையை செய்து அந்த பிள்ளைகளுக்கும் எந்த குழந்தைகளுக்கு அவை உங்களோட இருக்கிற கையோடு ஒரு நாளைக்கு 8 பேரா சேர்த்து 9 பேர். இது வியாபாரத்துக்கு அணி இல்லை. என்ன தொட்டு அவங்களும் பலவோடும் எங்களுடைய நம்ப முடியல. இவ்வளவு குயிக்கா நீங்க இந்த வேலையை முடிச்சு தருவீங்கன்னு நான் நம்ப இல்லை. என்னென்னா ஐயப்பன் மகர மண்டல பூஜை ஆயிரத்தும் டிக்டாக்ல உங்களை பார்த்தேன், கூப்பிட்டு கதைச்சேன். ஆனா நான் உங்களுக்கு எதுவும் சொல்லவுன்னே நீங்க கொண்டு வந்து எல்லா சாமான்களும் போட்டு எல்லாம் வடிவா செய்து இப்படி நீங்க இவ்வளவு குயிக்கா முடிப்பீங்களு உண்மையிலேயே நான் நம்ப இல்லை. ஆண்டவருடைய கருணை, ஆண்டோட அன்பு கருணை நீண்ட ஆயுளோட நீங்கள் எல்லாரும் இந்த நாட்டுல இப்படி சேவைய மக்களுக்கு செய்து கொடுக்கணும், நேர்மையாக செய்து கொடுக்கணும். அரைவாசில விட்டுட்டு ஓடாம, சொன்ன நேரத்துக்கு முடிக்காம, நான் சொன்ன நேரத்துக்கு என்ன எவ்வளவு நாட்கள் கிடக்குது. இங்க இவ்வளவு குயிக்கா முடிச்சிருக்கீங்களா உண்மையிலே நம்ப முடியல. எங்களுக்கும் என் பிள்ளைகளும் வந்து பார்த்து சந்தோஷப்படுகிறோம். சுவாமி சரணம். நீண்ட ஆயுளோட நீண்ட கருணையோட கடவுள் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் சுமத்தையும் அளித்தாங்க. உண்மையான நேர்மையான வேலை, நீட்டான வேலை, நம்ப முடியே இல்லை. இதை விட என்ன வேணும்? காசு பணம் நல்லவன் கட்டவனால உழைக்கல. உண்மை நேர்மை என்று நல்ல ஒரு உள்ளங்களால் அம்மா அப்பாண்ட ஆசீர்வாதம் போல இந்த ஆசீர்வாதம் தான் மென்மேலும் வளர வைக்கும். நான் கேடா ஒரு நாள் கூடி ஃபீல் பண்ண இல்லை. நான் கேடாவில் இருக்கிறேன். என்னுடைய நாட்டில் இருக்கிற மாதிரி என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய தாய் தமிழ் உறவுகள் என்ன அன்பு காட்டி அரவணைக்கணும். இந்த அன்புக்கு மட்டும் பணி என்றைக்கும் உழைப்பான். நீங்க தமிழ் பிள்ளைகள் இப்படி செய்வீங்கன்னு நான் நம்ப இல்லையா? இப்படி கிளீனான பார்க்க ஆசையா இருக்கு எனக்கு உண்மையில. நன்றி நன்றி. உங்களோட அன்பும் ஆதரவும் தான், வேற ஒன்றுமே இல்லை. இதுல இது பெரிய வெற்றி என்னன்னா இப்படி அன்பான உள்ளங்கள் தான், அன்பும் ஆதரவும் ஆசையும் தான். மேலேந்து ஓடி வந்து பார்க்க முடியும். நன்றி ஆண்டி, நன்றி. சாமி சரணம். நன்றி.